பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்தது பாஜக தலைமை. இதுதான் நிறைய ஊடகங்கள்ல இன்னைக்கு ஒரு தலைப்புச் செய்தியா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு அப்படின்னா கட்சி சம்பந்தமான வேலைகளுக்கு போகலாம், இல்லைன்னா அவரோட பர்சனல் வேலைக்கு போகலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு அப்படின்னாலே அது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக அவருடைய அரசியல் நகர்வுகள் இருந்திருக்கு. இதுவே அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தலைவர், அதாவது மாநில தலைவராக இருந்தார்ல போன டேர்ம்ல, அப்படி இருக்கும் பொழுது டெல்லிக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊடகங்கள் பல்வேறு ஏசியங்களை சொல்லியிருப்பாங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டில் பேசுறதெல்லாம் பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு பிடிக்கல, அதனாலதான் அவரை கூப்பிட்டு கண்டிக்க போறாங்க, அதனாலதான் அவரை கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் போடுவாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் எவ்வளவு நாள் பதவி காலத்துல இருந்தாரோ அதுல ஒரு 100 தடவை அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு செய்திகளை இந்த ஊபி ஊடகங்களும் இந்த சொம்பு ஊடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, 2026 தேர்தல் நெருங்குதுல. சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இதை மையப்படுத்தியே நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு, அவர் எந்த தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை முடிவு பண்ணிட்டாங்க, அதை அவர்கிட்ட அறிவுறுத்த கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கு இந்த ஊடகங்கள். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 20ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போறாரு, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல கோயம்புத்தூர், அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை கலந்துக்க மாட்டாரு, ரொம்ப அதிருப்தியில இருக்காரு இப்படிலாம் சொல்லிட்டு இந்த சொம்பு ஊடகங்களும் அதுல பேசக்கூடிய இந்த மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வாய்க்கு என்ன வந்ததோ அதெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம போயிருச்சு. இப்போவுமே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுமே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்குமே உண்மை தெரியல. ஆனா அரசியல் வட்டாரங்கள், அதாவது நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல பாஜகவினுடைய தேசிய தலைவர் யாரு அப்படிங்கறத அறிவிக்க போறாங்க. சோ அந்த சமயத்துல அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போற இருக்கிறதா கூறப்படுது. அதே நேரத்தில் அந்த மீட்டிங்கின் போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் வேலைகள் பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலுமே அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனா இந்த சொம்பு ஊடகங்கள் இது மாதிரி நிறைய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி விஜய் அவர் கூட்டணியில் சேர்த்துக்கிடுவாரு, டிடிவி தினகரன் அவருக்கு கூட்டணியில் சேர்த்துக்கிடுவாரு, ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கிடுவாரு இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று என்ன மாதிரியான உருட்டு போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு நடக்கல, அதுல ஓபிஎஸ் திரும்ப சேர்க்க போறாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம நேத்தே பேசிட்டோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த முடிவுல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான், அவங்கள திரும்ப சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுல கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 173 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற அந்த பயணத்தை முடிச்சிட்டாரு. இதுல 110 தொகுதிகளில் கடந்த தேர்தலை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த தேர்தலில் அதிமுகவுக்கான ஆதரவு வலை அதிகரிச்சிருக்கு. அதிமுக சிறப்பா செயல்படுறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதிமுகவும் சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மேல மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இதை பார்க்கப்படுது. 234 தொகுதியிலையும் அவர் முடிச்சிட்டாரு அப்படின்னா இன்னுமே கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம ஊடகங்கள் நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நடத்துறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு கட்சியினுடைய தலைவர் களத்துக்கு செல்லும் போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதே மாதிரி ஒரு பயணத்தை போய்கிட்டு இருக்காரு. எதிர்க்கட்சிகள் தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திமுகவில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா அவங்க கூட்டணி கட்சிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. இதுல போன தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டி போட்ட ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கதிரவன் அவர்கள் இப்போ அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் கொடுத்த பேட்டி தான் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. கார்பரேட் கம்பெனி போல திமுக செயல்படுது, அதனுடைய கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுற மாதிரி கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மேல அடுக்கியிருந்தாரு. இதே மாதிரி தான் வேல்முருகன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பாராட்டி பேசின ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. எடப்பாடிக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஒரு திட்டத்தை தொடங்கினார்,
ஒரு பகுதியை காவேரி ஆற்றை கொண்டு நடைமுறைப்படுத்தினார். எடப்பாடியார் அவர்களே, உங்களை வேண்டுகிறேன், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்தாலும் நீங்கள் முழுவதுமாக காவேரி நீர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற இந்த மண்ணின் மாவட்டத்து மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை நீங்கள் தேடி தாருங்கள். நிச்சயம் நீங்கள் விவசாய குடியில் பிறந்தவங்களை இந்த விவசாய குடிமக்கள் பாராட்டுவார்கள். சரி, இந்த மாதிரி சின்ன கட்சிகள் தான் இப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள், திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தொடர்ந்து திமுக மீது விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புல இல்லைங்க, அதனால அவர் பதவி கிடைக்கலன்னு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்கெல்லாம் சொல்றாங்க. நேத்து ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில சிவகங்கை எம்பியா இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாதுங்க, காங்கிரஸ் தான் திமுக கூட்டணிக்கு பலமே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அவங்க எப்படி தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கும் நாங்கள் தேவை, எங்களை அவங்க கலட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படின்னா அந்த கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். நீங்க பீகார்ல நடந்தது, மகாராஷ்டிரால நடந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் ஒப்பிட்டு பேசாதீங்க. தமிழ்நாடு காமராஜருடைய மண். காமராஜர் எவ்வளவு உழைத்து காங்கிரஸ் கட்சியை வளர்த்தாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படித்தான் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை போகுது. ஆனா இந்த ஊடகங்கள், நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அந்த சொம்பு ஊடகங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள தான் பிரச்சனையே இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்புவாங்க. இதே மாதிரி தான் ஒரு கேள்வியை கொண்டு போய் CV சண்முகம், முன்னாள் அமைச்சர், இப்ப மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு, அவர்கிட்ட போய் பத்திரிகைகள் வைக்குது. செங்கோட்டையனை பத்தி ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செங்கோட்டையனை நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம், அதே மாதிரி மனோஜ் பாண்டியனை பத்தி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மனோஜ் பாண்டியன் OPS அணியில இருந்து தான் திமுகவுக்கு போனாரு, அவர் என்னமோ அதிமுக இருந்து திமுகவுக்கு போன மாதிரி செய்திகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. திமுக இணையறாங்க தொடர்ந்து. ஒரு யார் முக்கிய தலைவர், யார் முக்கிய தலைவர், யார் முக்கிய தலைவர் சொல்லு, பேர் சொல்லு. செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கியாச்சு, அப்புறம் என்ன? செங்கோட்டையனை நீக்கியாச்சு, மனோஜ் பாண்டியன் OPS குரூப்ல போலான்னு சொல்லு. உங்க சௌரியத்துக்கெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. மனோஜ் பாண்டியன் இங்க அதிமுக கிடையாது, அவர் OPS குரூப்னு சொல்லுங்க, அதை போடுங்க முதல்ல. இந்த சொம்பு ஊடகங்கள் செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டே இருக்கு. இந்த தேர்தலில் எப்படி திமுகவினுடைய சாயம் வெளுக்குமோ அதே மாதிரி இந்த சொம்பு ஊடகங்களுடைய சாயமும் வெளுக்கும். மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழப்பார்கள் அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிய வருது. ஸோ இந்த விவகாரங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இது போன்ற பரபரப்பான செய்திகளை பேசு தமிழா பேசு .com அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட்ல போய் அன்றாட நிகழ்வுகளை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி பேசு தமிழா பேசு யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல அந்த வெப்சைட்டுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.